ஸ்கேல். வெல்கம் டு த்ருத்திஸ் கிச்சன். சின்ன வாழ்க்கலாம் ஹாய், பெரிய வாழ்க்கலாம் நமஸ்காரம். இன்றைக்கி த்ருத்திஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னா, இவளுக்கு எக்ஸாம் இன்றைக்கி தான் முடிஞ்சுது. ஸோ அம்மா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு எங்கேயாவது கூட்டின்னு போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம். நாங்கள் பக்கத்தில் எப்போவுமே சாப்பிட்ற சாட்டு டிஃபன் சென்டர் இருக்குது. நாங்கள் கூட்டின்னு போய் அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பாய், காட்டுறேன் நான். இது பாருங்க, இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைட் கேட்டு. எங்களுக்கு இது ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஃப்ரண்ட் சைட் கேட்டுன்னா ரொம்ப தூரம், 1.5 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் லாஸ்ட் வரத்துக்கு, எங்களோட ஃப்ளாட்டுக்கு வரத்துக்கு. ஸோ எங்களுக்கு பேக்கில் சைடில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. இங்கேயே நம்ம ஷேர் அவுட்டை எங்கேயாவது போகணுன்னா டக்குன்னு ஏறிக்கலாம். ஷாப்ஸு, மோர் மார்க்கெட் எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்குது. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, சுவாமிக்கு பூ வாங்கணுன்னா பூஜா ஸ்டோரு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில். ஒரு 200-300 மீட்டர்லேயே எங்களுக்கு எல்லாமே அவைலபிள். டிஃபன் சென்டரு, நிறைய டிஃபன் சென்டர் இருக்கும் இங்கே. ஸோ நம்ம ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டோட இந்த டிஃபன் சென்டர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஹைதராபாத்லலாம். ஸோ எல்லா ஸ்ட்ரீட்லேயும் நமக்கு டிஃபன் சென்டர் இருக்கும். மாதிரி ஸ்நாக்ஸ் இது எல்லாமே நிறைய கிடைக்கும். இது பாருங்க, அந்த சைடு எங்களுக்கு 2 பெட்ரோல் பங்க் இருக்குது. எங்கள் ஆற்றுக்கு ஆப்போசிட்டே 2 பெட்ரோல் பங்க்கு. பால் இதெல்லாம் எருமை பால். இது இந்த சைடு இந்த சந்து இருக்கு இல்லையா, இங்கே சண்டி மாதா டெம்பிள் சூப்பராக இருக்கும். அந்த அம்பாள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பெரிய அம்பாள், சனீஸ்வர பகவான் பெருசாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கோ வந்துடுத்து நாங்கள் சாப்பிடக்கூடிய டிஃபன் சென்டர். இது பாருங்க, மைசூர் போண்டா சூப்பராக போட்டுருக்கேன். நான் சொன்னேன்ல மைசூர் போண்டான்னு, இது இல்லாத இங்கே இருக்கவே இருக்காது. இந்த ஊரில் மைசூர் போண்டா, மிர்ச்சி பஜ்ஜி, புனுகுலு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நாங்கள் எப்போயாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இங்கே தான் வந்து தனியாக ஆற்றுக்கார் இல்லைன்னா நான் என் ஃப்ரெண்டு வரலாம் இங்கே தான் டக்குன்னு சாப்பிட்டுட்டு போவோம். ஸோ எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் இது. మెయిన్ ఇది ప్యూర్ వెజిటేరియన్. అట్బండి స్కూల్ నుంచి వచ్చేటప్పటికి మంచిగా పిల్లల్ని ఈవినింగ్ స్నాక్స్ తినిపించుకొని ఇంటికి వెళ్తాం. ఇదిగో చూడండి, పన్నీర్ దోశ, వేడి వేడి పానీపూరి అండి. ఇక్కడ మనకి చెయ్యి మాత్రం టచ్ చేయరు. చేయికి గ్లౌజ్ వేసుకొని మనకి మంచిగా పూరి అయితే సర్వ్ చేస్తారు. ఇక్కడ చూడండి, మా ధృతి అయితే తినడానికి వచ్చింది. ఇందిరా, ధృతి, ये भैया तो बहुत अच्छा करते हैं यहाँ पे, आप लोग भी आ जाओ. भैया प्लीज सब्सक्राइब. इधर देखो, சுட சுட பானிபூரி. ధృతి இங்கே பாரும்மா. చాలా బాగుంటుందండి ఇక్కడ. నేను పిల్లల్ని స్కూల్ నుంచి ఇంటికి తీసుకొచ్చేటప్పుడు మేము ఇక్కడే స్నాక్స్ తినేసి ఇంటికి వెళ్తాం. పక్కనే మనకి స్నాక్స్, మిర్చి బజ్జీ, ఏ దోశ అయినా. உப்புமா போடுவா எல்லா தோசையிலையும். அல்லம் சட்னி, ஆனியன்ஸ், உள்ளி, காரம் பொடி, பட்டர். இந்த தோசை மட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பட்டர் பாருங்க எப்படி போடுறா, அவ்வளோ நிறையா. खाने का टेंशन नहीं लेना, उखाड़ के फेंकने वाला है. पेमेंट कितना करें? इडली गरम गरम इडली. पेमेंट कितना करें? பன்னீர் போட போறா.
पनीर कुमिता कैसा चाय ये दे एक्सप्रेस क्वालिटी ज़्यादा डाल दे क्वालिटी ಗೋಬಿ ಮಂಚೂರಿಯಾ. தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிடலாம். ಥ್ಯಾಂಕ್ ಯು. நல்லா இருக்கும் வெஜிடேரியன் ரொம்ப சூப்பராக இருக்குது. దోశ ఎట్లుంది ఇందిరా? సూపర్గా ఉంది. నా ఫేవరెట్ షాప్ ఇది. पेसरेट 2 ये पेसरेट 2 ऑनियन पेसरेट అది పులుగు అది మా ఇంద్రకి కొబ్బరికాయలు కావాలంట, 2 తీసుకుంటుంది. ఉంది. பாருங்கள், ஆற்று பக்கத்தில் இருக்கிற பூக்கடை சுவாமிக்கு வேணும்னா வாங்கிப்போம். பட் நம்ம ஊர் மாதிரி மல்லிகைப்பூ அவ்வளோ அடுக்காலாம் கட்டியிருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே மிக்ஸ் பண்ணி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நாங்கள் சூப்பராக டிஃபனை சாப்பிட்டு திருப்பி ஆற்றுக்கு வந்துட்டோம். பாருங்க, மூணு எவ்வளோ சூப்பராக ரெட்டு கலரில் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. இதோ தெரியறது மேலே, அதுதான் எங்கா. இதோ வந்துட்டோம் நாங்கள் ஆற்றுக்கிட்ட. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ருத்திக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். தேங்க்யூ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.